Hi guys, என்ன ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்டூடியோ Hi guys, என்ன ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கோம் அப்படினு சொல்லி பாக்குறீங்களா? சோ நீங்க ரெகுலரா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சிஸ்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8GB RAM தான் போட்டுருக்கோம். சோ ஃபியூச்சர்ல அதை அப்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோக்கு மேலே நான் சொல்லியிருப்பேன். PC பில்டர்ல கூட சரி, அப்புறம் இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ்ல, சோ அன்பாக்சிங்ல இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் RAM வந்து வெறும் 8GB தான் நம்ம சிஸ்டம்க்கு போட்டுருக்கோம். சோ மத்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம அதிகமா போட்டோம். RAM ரொம்பவே கம்மியா போட்டுருக்கோம். சோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். சோ இந்த வீடியோல நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம என்ன RAM அப்டேட் பண்ண போறோம், அதை எப்படி அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம என்ன RAM வாங்கி இருக்கோம் அப்படிங்கறத நம்ம பாப்போம். கிச்சா ஓகே, இதுக்குள்ள தான் அந்த RAM இருக்கு. சோ இத நம்ம பிரிச்சிட்டு உள்ள அந்த RAM எப்படி இருக்கு, அது எவ்வளவு சைஸ் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். ஓகே, இதுதான் நம்ம பிசிக்கு வாங்கி இருக்கக்கூடிய RAM. இதோட பிராண்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா XPG ADATA அப்படின்பாங்க. சோ இதோட கெபாசிட்டி எவ்வளவு அப்படின்னா 8GB. சோ இதுக்கு முன்னாடி நாம வாங்கி இருக்கிற ரேமும் வந்து பாத்தீங்கன்னா 8GB தான். சேம் அதுவும் இது ஒண்ணு தான். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நான் RGB, இது வந்து RGB இருக்கு. சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மேல போட்டிருக்காங்க ASUS ARASync அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இத்தனை RGB யோட இது சிங்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பிரிச்சிருவோம் அதை. வாவ், சூப்பரா இருக்கு. அந்த ஒரு RAM சும்மா சொல்லக்கூடாது. நான் நிறைய ரஃப் யூஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணேன். பயங்கரமாக கேம் அப்புறம் ப்ரொடக்டிவிட்டியில் நிறைய இது பண்ணேன். லேக் வந்து எனக்கு எந்த இடத்துலையுமே லேக் ஆகலை. ஒரு சில இடத்துல லேக் ஆகும். ஏன்னா வெறும் 8GB அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாது. பட் அப்படி இருந்துமே நான் யூஸ் பண்ண யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேகிங் வந்து அந்த அளவுக்கு இல்லை. பட் இப்போ நம்ம போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் 8GB போட போகிறோம். டூயல் கான்ஃபிகரேஷன் வேறு நடக்கும் இதில். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். கார்சியர் வெஞ்சன்ஸ்ல இன்னொரு 2 RAM ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 3 டேஸ்ல என்னமோ வருது அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது வந்து போட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஐடியா. பட் இப்போ உங்களுக்கு வீடியோல காட்டணும் அப்படிங்கிறதுனால இதை உடனே இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஓகே, நாம இது பேசி முடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்ஸ்குள்ளரே இருக்கட்டும். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். எதையா ஒன்று போட்டு அழுத்தி விட்டு ஏதோ ஒன்று இடிச்சு ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். ஸோ அதனால இது வந்து சேஃபாக பாக்ஸ்குள்ளரே இருக்கட்டும். இப்போ ரேமில் நம்ம முக்கியமாக எதை பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ரேமில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே DDR4 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். இந்த DDR4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதோட வெர்ஷன், அதாவது இதோட ஜெனரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குறிப்பிடுது. DDR1, DDR2, DDR3, DDR4, DDR5 இப்படி வந்து பாத்தீங்கன்னா 5 ஜெனரேஷன்ல RAM வந்திருக்கு. நாம இப்போ வாங்கியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா DDR4. DDR5 வந்துட்டு இப்போதான் ரொம்ப லேட்டஸ்டா வந்த RAM. அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்மளுக்கு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறனால நம்மளுக்கு அது தேவைப்படாது. நம்ம DDR4 வாங்கிக்குவோம். நம்ம பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா DDR4 RAM ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ அதனால தான் DDR4 வாங்கியிருக்கேன். DDR3 வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரைஸ் கம்மியா இருக்கும். பட் அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த ரேம்ல இன்னும் முக்கியமா ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட மெகாஹெர்ட்ஸ். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3600 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த 3600 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற ரேம் என்ன ஸ்பீட்ல நம்ம போட்டிருக்கிறோமோ சேம் அதே இதில் தான் இதுலையும் போடணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து 3200 போட்டு இதை நம்ம 3600 போட்டோம்னா ஒரு யூஸ் இருக்காது. ஸோ அதனால பழைய மெமரியில் நீங்க என்ன ஸ்பீட், என்ன கெபாசிட்டி, என்ன வெர்ஷன்ல வாங்கியிருக்கீங்களோ சேம் அதே மாதிரியே நியூவா RAM வாங்கி போடுங்க எப்பயுமே. ஸோ இந்த 3600 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் 3200 விட. பட் 3600 நம்மளுக்கு ஓகே தான். ஏன்னா கரெக்டான ப்ரைஸ்ல இருக்கும். ரொம்ப ப்ரைஸ் அதிகம் கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கம்மி அதிகம்னு சொல்ல முடியாது. கரெக்டான வேல்யூவில் கரெக்டான பட்ஜெட்டில் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இந்த 3600. ஸோ அதனால தான் நான் இந்த RAM வாங்கியிருக்கேன். அதே போல் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3450 ரூபாய்க்கு நான் அமேசானில் வாங்கினேன் இதை. ஸோ இதுக்கு முன்னாடி நாம் வாங்கின அந்த கார்சியர் வெஞ்சன்ஸ் LPX DDR4 3600 அப்படிங்கிற RAM வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2700-800 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வாங்கினது. ஸோ அதுக்கும் இதுக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது 600-700 கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் சொல்கிற கரண்ட் வேல்யூ ப்ரைஸு. ஸோ அப்போ நான் அது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது வாங்கி கூட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் அதோட ப்ரைஸ் கூட என்னங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்
டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், இல்லை ஸ்க்ரீனில் கூட உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நாம் இப்போ மெயினாக வாங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசியில் இப்போ நம்ம எடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்காகவும் நம்ம நிறைய பிசியை உருவாக்குறோம், அதே போல் கேமிங்காகவும் நம்ம பிசியை நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வெறும் 8 GB இந்த சிஸ்டமில் கண்டிப்பாக பத்தாது. நம்ம 32 GB ரேம் வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் எல்லாமே RGBயில் போடலான்னு தான் ஒரு ஐடியா. பட் RGBக்காக ஒரு 600 ரூபா நம்ம சேர்த்து போடணும் அப்படின்னா எனக்கு பிடிக்கல. ஏன்னா என் சிஸ்டமில் ஏகப்பட்ட RGB இருக்குது, கூலர்ஸில் அப்புறம் கேபினெட்டில் நிறைய இடத்துல RGB இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு ரேம்லையும் தேவையில்லாமல் நான் RGB போட விரும்பலை. ஸோ அதனால் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரேமில் 8 GB ரேமில் RGB இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு ரேம் மட்டும் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்தது இதே மாதிரி இன்னும் 2 ரேம் வாங்கணும். ஏன்னா நம்ம மதர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. ஸோ அப்போ 4 ரேம் ஸ்லாட் அப்படிங்கிறனால நம்ம 1 மட்டும்தான் RGB போட போகிறோம். மிச்சம் 3மே வந்து பார்த்திங்கன்னா நான் RGB தான் போட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் தேவை, லைட் அண்டு RGB தேவையில்லை. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா RGB ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். ரொம்ப கேம் விளையாடும் போது மட்டும்தான் நான் ஒரு சில டைமில் போடுவேன், இல்லை மியூசிக் கேட்கும் போது RGB போட்டிருப்பேன். மற்ற டைமில் நான் RGB போட மாட்டேன். ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி பண்ணும்போது நம்மளுக்கு RGB போட்டோம்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த ஒரு RGB ரேம் மட்டும் நம்ம இப்போ போட்டு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் அந்த கார்சைரோட பழைய ரேம். இப்போ நம்ம புது ரேம் போட போகிறோம். அதே போல் ரேம் போடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு, நீங்கள் 2 ரேம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரேம் போடுற இடத்துல ஒரு ஸ்லாட் விட்டு அடுத்த ஸ்லாட்டில் தான் நீங்கள் ரேம் போடணும். இந்த மாதிரி ஏன் அப்படின்னா அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு டூயல் கான்ஃபிகரேஷனில் நம்மளுக்கு ரேம் வந்து ஒர்க் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லாட்டுக்கும் 3rd ஸ்லாட்டுக்கும், இல்லைன்னா 2nd ஸ்லாட்டுக்கும் 4th ஸ்லாட்டுக்கும் இப்படி தான் நம்ம வந்து ரேம் போடணும். ஸோ இப்போ நம்ம ரேம் போட்டுட்டு நம்ம பிசி ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ரேம் வந்து RGB கனெக்ட் ஆகிட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பிசியில் இருக்கிற நம்ம ஒட்டுமொத்த RGB நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒட்டுக்காக மேட்ச் ஆகி சிங்க் ஆகி ஈக்குவலாக ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் இந்த RGB நம்ம டிஃபால்ட்டாக கேபினெட்டில் இருக்கிற எல்லா RGBயோடையும் ஈஸியாக சிங்க் ஆகிடுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் ரேம் மட்டும் உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரேம் வாங்கியிருக்கேன், அதில் வந்து RGB இல்லை, இதில் RGB இருக்குது. மற்றபடி அதோட வெர்ஷன் அண்ட் ஸ்பீடு அந்த கெப்பாசிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம், அதுவும் ஒன்றே தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. மறக்காமல் டிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே கைஸ், பாய்.